ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் பார்வதி கமருதீன் அகைன் சண்டை பெருசாகுது. கமருதீன் தான் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி நவுத்துறது, ரொம்ப கோவப்படுற மாதிரி தெரியுது. பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேருன்றதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதியை வந்து அடிக்கிறது, பார்வதி வந்து கமருதீன் அடிக்கிறதோ, கமருதீன் வந்து எட்டி உதைக்கிறதோ, திட்டுறதோ, போடி வாடின்னு பேசுறதோ, இவங்க ரெண்டு பேரும் அந்த லவ் கண்டென்ட் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உரிமை எடுத்துக்கிறாங்க. நம்ம அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம், என்ன இப்படி பண்ணுறாங்களே, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களேன்னுட்டு. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, கமருதீன் நடந்துக்கிறது கொஞ்சம் ஓவர் தான். என்னதான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எது இருந்தாலுமே ஒரு கேம்னு வந்துட்டா, ஒரு டாஸ்க்னு வந்துட்டாக்கா இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. கமருதீன் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரோ என்னவோ தெரியல. பார்வதி வந்து கமருதீன் அடிப்பாங்க, அதுல இருந்தா டிக்கெட் பாயிண்ட் ஆகுறாரு கமருதீன். பார்வதி வந்து கமருதீன் அடிப்பாங்க, ஆனால் அந்த அடிக்கிற அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. பார்வதியினுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா, என் ஆள்டா அது, என்னுடைய ஆள்டா அப்படின்னாக்கா நம்ம செல்லமாக அடிப்போம்ல, ஒரு அடிப்போம், அந்த மாதிரி தான் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பார்வதியுடைய ரியாக்ஷன் பார்த்தா அப்படி தான் இருக்குது. கோபமாக அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு சண்டை போகிற ஃபீலிங்லலாம் அடிக்கலாம். அவங்க ஒரு ஜாலியாக என் ஆள் அப்படின்ற உரிமையில அவங்க அடிக்கிறாங்க. கமருதீனுக்கு வந்து இது ட்ரிகர் பாயிண்ட் ஆகிடுது. எப்படி நீ என்னை அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாலு பாக்ஸ் எல்லாம் தூக்கி பிசில் அடிக்கிறாரு, எட்டி உதைக்கிறாப்புல. இதுல வேற சபரி வேற டே கத்தினுங்கிறாப்புல. கமருதீன் என்ன நினைச்சு கேம் விளையாடிட்டு இருக்கான்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்து பிக் பாஸ் இதை ஸ்டாப் பண்ணி கமருதீன் வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் எட்டி உதைக்கிறது, பால் பாக்ஸை தட்டி வர்றது, இதெல்லாம் இருந்திருக்காது. எல்லாத்தையும் வளர்த்து விட்டு கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமா விளையாடணுமானும் தெரியல. கமருதீனுக்கு வந்து சாதாரணமாவே கோவம் வரும். இது இவ்வளவு கோவம் வரதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டம். என்னதான் பார்வதி அவருடைய ஃப்ரெண்டு, என்னதான் பார்வதி வந்து என்னதான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இதே வேற யாருக்கிட்டனா இந்த கோவத்தை காட்ட முடியுமா? அந்த வீட்டுல வேற யாருக்குன்னா காட்ட முடியுமா? இந்த பாக்ஸ் தட்டி விடுற மாதிரிலாம் காட்ட முடியுமா? போயிட்டு சாண்ட்ரா கிட்ட இந்த கோவத்தை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், பண்ண முடியாது. திவ்யா கிட்ட காட்ட சொல்லுங்க, பண்ண முடியாது. பார்வதி என்னவோ சாதாரணமா தான் கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ மட்டும் கை வைக்கலையா, நான் மட்டும் கை வச்சதுக்கு ஏன் இவ்வளவு பொங்குற அப்படின்ற மாதிரிலாம், அதாவது வந்து அக்ரெசிவாலாம் போல, அது வரைக்குமே போல. ஆனா கமருதீன் தான் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கினே போயின்னு இருக்கிறாரு. நம்ம பார்த்த வரைக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. கமருதீன் தான் இந்த விஷயத்தை பெருசாக்குறாரு. கொஞ்சம் கூட வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுன்ற எண்ணமே கிடையாது. ஏன் இவ்வளோ போய் பார்வதி கிட்ட முட்டுறாருன்னே தெரியல. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஏன் ஆள் அப்படின்ற உரிமையில் அடிக்கிறாங்க. அதை போய் தப்பாக எடுத்துக்கின்னு இவ்வளோ பெரிய சண்டை போட்டுட்ருக்காப்புல. என் ஆளுன்னு சொல்லி அடிக்கிற பார்வதி வந்து நீ சீப்பாக இருக்குது, நீ சீப்பாக விளையாடுறா அப்படின்னும் போது அந்த கமருதீனுக்கு திரும்பி ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் பண்ணி விட்டாலும் அந்த ஆள் என்ன பண்ண, சும்மா சாதாரணமாகவே ட்ரிகர் ஆனாலே பொங்குற கமருதீன். பார்வதி சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் அவன் ட்ரிகர் ஆகாமல் இருப்பானா? அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு கமருதீனுக்கு பிக் பாஸ் சொல்லியாச்சு, விஜய் சேதுபதி சொல்லியாச்சு, வீட்டில இருந்து வரவங்க சொல்லியாச்சு, கூட இருக்கிற வினோத் சொல்லியாச்சு. எல்லாரும் இத்தனை முறை சொன்னாலும் இந்த கோவம் தான் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. இப்படியாப்பட்ட ஆளுங்களெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கின்னு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல கேமர்ஸ்லாம் வெளியே அமைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல கேமர்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுற ஆளுங்கள்லாம் வச்சுக்கின்னு பிக் பாஸ் நடத்துறதுனால தான் இந்த பிக் பாஸ் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிருக்கு. நீ யாரா முதல்ல? பார்வதி வேற இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கற. அவன் பொங்கின்னு வராப்புல, கமருதீன் பொங்கின்னு வராப்புல. யாரு நானா அப்படின்னு பொங்கின்னு வராப்புல. வாடி போடி மூஞ்ச பாரு இப்படி அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்காப்புல கமருதீன். இது வந்து யார் உரிமை கொடுத்ததுன்னா பார்வதி தான். பார்வதின்றதுனால தான் கமருதீன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. ஆனாலும் பார்வதிக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியலங்க. அப்பாலஜி வேணுமா? கடைசியில அப்பாலஜி வேணும்னு கமருதீன் கேட்கிறாப்புல. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அப்பாலஜிலாம் உனக்குலாம் கொடுக்கவே மாட்டேன், அதுவும் உனக்குனா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. பார்வதி இப்படி சொன்னோன்னே கமருதீனுக்கு திருப்பியும் கோவம் வந்து அந்த பாக்ஸை எட்டி உதைக்கிறாப்புல. எட்டி உதைச்ச பிறகு கமருதீனை போட்ட மார்லி அடிக்கிறாங்க. அந்த உரிமை யார் கொடுத்தது? கமருதீனால் தானே அடிக்க போறாங்க, மார்ல அடிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சாயங்காலம் ஆகிடும் பாருங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த கேம் முடிஞ்சோடனே கமருதீன் என்ன பண்ணுவார், நேராக பார்வதி கிட்ட போயிட்டு சாரி பார்வதி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் கோவத்தில் பண்ணிட்டேன், இந்த மாதிரி மன்னிப்பு கேட்பாப்புல. இது கமருதீனுக்கு வாடிக்கையாக போச்சு. ஆனால் பார்வதியும் பாருங்க, அந்த பார்வதி கமருதீனுக்கும் பாருங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாருங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஊடல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அது கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் அவங்க ரெண்டு பேர் காம்ப்ரமைஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்குது.
இந்த காதல் ஜோடி பிரியுமா தொடருமா பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. அடுத்த லைவ்ல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க மக்களே.